எப்ப நான் செல்வநாயகத்தோட பொண்ணு இல்லைன்னு ஆயிப்போச்சோ அப்பவே எனக்கு இந்த கல்யாண ஆசையும் போயிடுச்சு. ஏன்னா அந்தஸ்து குறைவான ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்க எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு. சரி, உங்க சொத்து வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லி எப்படியாவது அவரை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்ல. ஏன்னா அப்படி ஏதாவது நான் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பா நடு தெருவுல பிச்சைக்காரியா தான் நிக்கணும். நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன் அங்கிள். I can't afford to lose this luxury. என்னால பணம் இல்லாம வாழ முடியாது. எங்களால இருந்தமா வாழ முடியாது. அதனாலதான் உன்னை என் பையனுக்கு கட்டி வச்சு உங்க அப்பாவோட சொத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம்னு பிளான் போட்டிருக்கேன். அது முடியாது. நான் பணத்தாசை பிடிச்சவதான். ஆனா என் மனசு என்னால மாத்திக்க முடியாது. என்னால கோபால மறக்க முடியாது அங்கிள். கோபால அதிகாரமா நம்ம கதையில ஒரு வில்லன். அவர் தான் என்னோட லவ். அவருக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது அங்கிள். ஒருவேளை அவன் என்னோட பையன் மதனோட சூப்பரா இருப்பானா என்ன? நீங்க அவரை மீட் பண்ணிருக்கீங்க அங்கிள். அன்னைக்கு பர்த்டே பார்ட்டில உங்க பக்கத்துல நின்னு பேசிட்டு இருந்தாருல அவர்தான். ஓ, அந்த பையனா? நைஸ் ஃபெலோ தான், ஹேண்ட்ஸம் பாய் தான். என் பையன் மதனோட காம்பீட் பண்ற அளவுக்கு அவனுக்கு ஸ்டஃப் இருக்கு. நீ என்ன பண்ற? எதுக்கும் என் பையனை ஒரு தடவை பாத்துரு. உனக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்க, நம்மளோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுமே. மை சன் மதன். அங்கிள் ப்ளீஸ் அவரை கூப்பிடாதீங்க. நான் யாரை சந்திக்கிற மனநிலையிலயும் இல்ல. ஏமா இப்படி எல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? இங்க பாரு, உங்க அப்பா செல்வநாயகம் பல தடவை பார்க்க ஆசைப்பட்ட பர்சனாலிட்டிமா அவன். இங்க பாரு, இப்ப வருவான் பாரு. மதன், அவன் ஜப்பான்ல இருந்து வந்து மெட்ராஸ்ல இறங்கி அப்படியே திருப்பி ஜப்பானுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். வேண்டாம், இங்க இருடான்னு சொல்லிருக்கேன். மதன் எங்கடா இருக்க? வாடா. At last the cat is out of the basket. மதன், நீ கட்டிக்கு போற பொண்ணை பாருடா, அழுதுகிட்டே இருக்காடா. ப்ளீஸ் அங்கிள், தயவு செஞ்சு அவரை போ சொல்லுங்க. I don't want to see him. I can't betray my Gopal. You don't want to betray Gopal. கோபாலும் நானே, மதனும் நானே. My only son மதன கோபால். கோபால். ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்ப்பா. ஏய், கல்யாணத்துக்கு என்ன நாள் இருக்குப்பா? எங்க கல்யாணம் நடக்குமா அங்கிள்? மதனும் கோபாலும் ஒரே ஆளுன்னு தெரிஞ்சா அப்பாக்கு கோவம் வராது? கண்டிப்பா வருமா. அதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். உனக்கு மதனும் வேணும், செல்வநாயகத்தோட வாரிசுங்கிற அங்கீகாரமும் வேணும் இல்லையா? எனக்கு அதே மாதிரி மல்டி மில்லியனர் செல்வநாயகத்தோட சம்பந்திங்கிற அந்தஸ்து வேணும், அவனோட பணமும் எனக்கு வேணும். அப்போ ஒரே கல்ல 3 மகன் சொல்றீங்களா? அது அவ்வளவு சுலபம் இல்ல மைசன். அதுக்கு முதல்ல செல்வநாயகத்தோட உண்மையான வாரிசு சாவித்திரியை நம்ம ஒழிக்கணும். அது முடியாது அங்கிள். நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்து தோத்து போயிட்டேன். நானும் தாமா தோத்து போயிருக்கேன். முதல்ல நான் தனியா ஒர்க் பண்ணேன், இவன் தனியா ஒர்க் பண்ணா, நீ தனியா ஒர்க் பண்ண. அப்ப தோத்துட்டோம். ஆனா இப்ப 3 வில்லன்கள் ஒண்ணு சேர்ந்திருக்கோம்ல, அந்த சாவித்திரிய பொளந்துருவோம். நான் ரெடி அங்கிள். நானும் ரெடி. அங்கிள். டாட், நான் எவரடிடா? அம்மா அம்மா. சாவித்ரி, வாசல்ல யார் வந்திருக்கா போய் பாரு. கதவை யார் சாவித்ரி சாத்தி வச்சது? எப்பவும் திறந்து வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. அம்மா, நான் திறந்துதாம்மா வச்சேன். அதுவா காத்துல சாத்திக்கிச்சு போல இருக்கு. கரெக்டா இந்த நேரம் பார்த்தா பிச்சைக்காரெல்லாம் மரணம். யாரு? இவன் பிச்சைக்காரனா இல்ல கொலைகாரனா? என்ன திகில் படத்துல ஹீரோயின் பேய பார்த்த உடனே லுக்கு விடுற மாதிரி லுக்கு விட்டுட்டு நிக்கிற? நகரு நகரே. அம்மா வணக்கம்மா. வாங்க வாங்க. அது கும்பிட போன தெய்வம் குறுக்க நின்னுதுன்னு சொல்லுவாங்க. குறுக்க நின்ற தெய்வம் மாதிரி நீங்க நிக்கிறீங்க, உங்களை கும்பிட்டுட்டு போலான்னு வந்தேம்மா. உட்காருங்க. சரி அம்மா, பரிமளத்தம்மா எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னம்மா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? பார்த்தா தெரியல, 2 சுத்து பெருத்திருக்கேனம்மா.
ஆமா ஆமா, எங்க ஐயா கொடுத்த 20 லட்சம் ரூபாய் வயித்துக்குள்ள போனா ஏன் பெருக்க மாட்டீங்க? சாவித்ரி, என்ன சாவித்ரி, பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு உனக்கு தெரியாது? பெரியவங்க கிட்ட தானே, இவர்கிட்ட இல்லையே. என்ன இந்த பொண்ணு இன்னைக்கு இப்படி கிராஸ் பண்றாளே? 20 லட்சம் ரூபாய் செக் நான் பேங்க்ல போட்டது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா? அட விடுங்கம்மா, பேசட்டும் பேசட்டும். சாவித்ரிக்கு இது விளையாட்டு பருவம். குறும்பு ஜாஸ்தி இல்ல சாவித்ரி? இல்ல, கோவம் ஜாஸ்தி. கோவமா? எம்எல்ஏயா? எதுக்குமா? பின்னென்ன, பிரீத்திகா பேர்ல இடம் வாங்க ஐயா அட்வான்ஸ் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் இடத்த காட்டாம இழுத்தடிக்கிறீங்க. ஓஹோ, அதான் விஷயமா? ஆனாலும் நீ ரொம்ப ஃபாஸ்ட் சாவித்ரி. நான் இங்க வந்தது அது விஷயமா ஒரு நல்ல சமாச்சாரத்தை சொல்றதுக்கு தானே. என்னங்க, ஏதாவது இடம் தோதா அமைஞ்சுதா? இடம் என்னமா இடம்? அதை விட இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். என்ன, வாங்கின செக்க திருப்பி கொடுக்க போறீங்களா? ஓ, மறுபடியும் குறும்ப பாரு. யூ நாட்டி மேட். சரி, எங்கம்மா என் ஃப்ரெண்டு, மை குட் ஓல்டு ஃப்ரெண்டு மிஸ்டர் செல்வநாயகம் வீட்ல இல்லையா? ஐயா வீட்ல இல்லாத நேரமா பார்த்து தானே வந்திருக்கீங்க. ஷீ இஸ் அப்சல்யூட்லி ரைட் மேடம், ஷீ இஸ் அப்சல்யூட்லி ரைட். நிஜமாவே நான் சார் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து தான் வந்தேன். இந்த மாதிரி விஷயமெல்லாம் மகாலட்சுமி உங்ககிட்ட தானே முதல்ல சொல்லணும். என்ன சொல்றீங்க? எல்லாம் உங்க பொண்ணோட கல்யாண விஷயம் தான்மா. நீங்க லேண்ட் புரோக்கர் தானே, வருமானம் பத்தலன்னு இப்ப கல்யாண புரோக்கரா மாறிட்டீங்களா? மிஸ்ஸஸ் பரிமளம், திஸ் இஸ் டூ மச். திஸ் இஸ் ரியலி டூ மச். உங்க வீட்டுக்கு சம்பந்தியா வரப்போறவரை இந்த வேலைக்காரி புரோக்கர்னு சொல்றான். என்னது சம்பந்தியா? என்ன சொல்றீங்க? ஆமாமா, உங்க பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா நான் இந்த வீட்டுக்கு சம்பந்தி தானே. நீங்க சொல்றது புரியலையே. இந்த பேச்சு எப்ப நடந்தது? பிரீத்தியோட அப்பா இத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அவருக்கே இன்னும் முழுசா தெரியாதே. பிரீத்தியோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல இத பத்தி பேசலாம்னு முடிவு பண்ணேன். அது நடக்கல. ஆனா இப்ப அவங்களே பேசி முடிவு பண்ணிட்டாங்களே. யார சொல்றீங்க? உங்க பொண்ணு பிரீத்தியும் என் பையன் மதனும் தான். மதனா? பிரீத்தி போட்டோவை என் பையன் கிட்ட காமிச்சேன், அவன் ஓகேன்ட்டான். பையன் போட்டோவை பிரீத்தி கிட்ட காமிச்சேன், அவ டபுள் ஓகேன்னு சொல்லிட்டா. இது என்ன நியாயம்? பெத்தவங்க இங்க இருக்கும்போது உங்க பையனோட போட்டோவை இவங்க கிட்ட காமிக்காம பொண்ணுகிட்ட நீங்க எப்படி காமிக்கலாம்? அது வந்துமா, இது ஒண்ணு விளையாடுற விஷயம் இல்ல. இது எங்க குடும்ப கௌரவம். மா, நல்ல நாக்க புடிங்கிற மாதிரி நீங்க கேட்க போறீங்களா இல்ல நானே கேட்கட்டுமா? சாவித்ரி, கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயா வரட்டும், அப்புறம் அவர்கிட்ட பேசி முடிவெடுப்போம். சாரிம்மா, நான் பண்ணது தப்புதான், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லம்மா, உங்க பொண்ணும் தான்மா. பிரீத்தி என் வீட்டுக்கு வந்தப்போ என் பையனோட போட்டோவை பார்த்தா, பிடிச்சு போச்சு. மாடர்ன் பொண்ணாச்சே, மனசுல இருக்கிறத படக்குன்னு என்கிட்ட போட்டு உடைச்சிட்டா. நானும் மாடர்ன் ஆச்சே, அடுத்த நிமிஷமே இங்க ஓடி வந்துட்டேன். என்னமா சொல்றீங்க? மா, இவரை நம்பாதீங்க. இவர் சொல்ற மாதிரி இவர் பையனை நேர்ல பார்க்காம போட்டோல மட்டுமே பார்த்து நம்ம பிரீத்திகா நிச்சயமா ஓகே சொல்லிருக்க மாட்டாங்க. இதுல ஏதோ சூது இருக்கு. இதுல ஒரு சூதும் இல்லம்மா. சாயங்காலம் உங்க பொண்ணு வீட்டுக்கு வருவா, வந்ததும் அவகிட்ட நீங்களே கேளுங்க. அதுக்கப்புறம் எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க, நான் இப்ப கிளம்புறேன். சார், இங்க நில்லுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? பிரீத்திகா பேர்ல இடம் வாங்குறதா சொல்லி நாளை கடத்துறீங்களே, அந்த இடத்த உடனே காமிக்கிற வழிய பாருங்க. ஒரு முடிவோட தான் இருக்கியா சாவித்ரி? நீ யாருங்கிற ரகசியம் தெரிஞ்சுதான் அப்ப இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னையா சார், செல்வநாயகத்தை பழி வாங்குறதுக்கு சந்தர்ப்பம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல. யோ, என்னையா நீ? அம்மா காதல விழுந்துற போது. பயப்படாதீங்க சார், ஐயா வாக்கிங் போயிருக்காங்க, அம்மா மாடியில் சீரியல் பார்க்குறாங்க. 2 பேரும் வர்றதுக்குள்ள இவர்கிட்ட விஷயத்தை சொல்லி அனுப்பிச்சிடலாம் சார். ஆமாம் சார், வாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நாளைக்கு வாட்டர் ஹீட்டர் ரிப்பேர் பண்ண போறீங்களா? அப்படியே அதில் ஒரு மாற்றம் பண்ணி கனெக்ஷனை சின்னதாக மாற்றி கொடுத்து அந்த வாட்டர் ஹீட்டர் தொட்டா மைல்டாக ஷாக் அடிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா போதும். ஓகேவா? ஐயோ, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சார். ஹலோ, என்ன ஐயோ? உங்களை என்ன நான் ஆளையா போட்டு தர சொன்னேன்? தொட்டா மைல்டாக ஷாக் அடிக்கிற மாதிரி செஞ்சு தர சொன்னேன். அவ்வளோதானே? 2 நாள் இருந்தாலும் பெட்டில் படுப்பாரு. அவ்வளோதான், வேற என்ன சொல்லு? இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது சார். இந்த ஹலோ, விஷயத்த நீ பண்ணலன்னா நாங்கள் வேற ஆளை வச்சு பண்ணிட்டு உன் மேலே பழிய போட்டுருவோம்.
ஆமாய்யா, விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, மனசுல வச்சுக்க. யோ, பணத்தை குடியா, அதெல்லாம் செய்வாரு. நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரர். ஒரே நாள் இவ்வளோ பணம். காசெல்லாம் கை மாறுது. கஷ்டம்னு வந்தாரு, அதான் ஐயா பணம் கொடுக்க சொன்னாரு. அதுக்கு என்னடா அந்த பழி எண்டெல்லாம் கதை வந்தது? ஒன்றும் இல்லைப்பா, அது மகன் உள்ளதை சொல்லு. அப்பா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சின்ன விஷயம். செல்வநாயகம் உங்க மேலே அனாவசியமாக பழிய போட்டார்ல, அதுக்காக நானும் ஒரு சின்ன ஷாக் கொடுக்கலான்னு. அப்பா, இது நான் உனக்கு கொடுக்குற ஷாக். நான் வியாபாரத்தில் அரசியல் செய்திருக்கிறேன், ஆனால் இந்த ரவுடித்தனம் எல்லாம் செய்ய இல்லை. கபனம் துளைச்சு போடுவன். டேய் இங்க வாடா. டேய் நீ என்னடா? இனிமேல் இந்த அலுவல் செய்யாது, விளங்குதே? சரி சார். பிடிக்கடா, ஓடிப்போ. சார் இப்போ நான் என்ன சார் பண்றது? நாங்க அப்ப சொன்ன மாதிரியே பிளான்ல எந்த செஞ்சு கிடையாது. நாங்க சொன்ன மாதிரியே கரண்ட் ஷாக்கை கரெக்டா கொடுக்குற, சரியா? அதை கொடு. முதல்ல வேலையை முடிச்சுட்டு வந்து மீதியை அப்புறம் வந்து வாங்கிக்கோ, சரியா? போயிட்டு வா. ஃபோன் வா. ஐயா என்ன மதன், நீ எதுக்கு என்ன அவசரமா வர சொன்ன? அந்த செல்வநாயகம் லேண்டை காட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் உன் அப்பா நாளை காலை 10 மணிக்கு கூட்டு போறேன்னு சொல்லிக்குதுல சொன்னாரு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன நீ சிக்கல்? ஒன்று பண்ண முடியுமா? 2 நாளைக்கு செல்வநாயகம் வீட்டை விட்டு வெளில வராத மாதிரி ஏதாவது பண்ணணும். என்ன சொல்ற நீ? எனக்கு புரியவே இல்லையே. இல்ல, நீ அந்த கிழவியை மேல தள்ளி விட்ட மாதிரி செல்வநாயகத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா? நீ வர அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஏற்கனவே அந்த கேள்வியை காலை வாரி விட்டு நான் பயந்து நிக்கிறேன். கேள்வி என்ன சந்தேக பார்வையோட பார்த்து நிக்குது. எப்ப என்ன போட்டு கொடுக்குமோன்னு பக்கு நிக்குது. அதெல்லாம் என்னால முடியாது. நீ ஒன்று பண்ணு, பேசாம அந்த செல்வநாயகம் குடிக்கிற காஃபியில விஷத்தை கலந்துரு. அந்த சாவித்திரி சனிய காஃபியை எனக்கு கொடுத்தாலும் கொடுத்துரும், அதுவும் முடியாது. ஏய், சும்மா எதை சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு பின்ன என்ன பண்றது? நான் என்ன பண்ணாலும் மாட்டிக்கிறேன், அது எனக்கே வந்து விழுவுதே. சரி, சமீபமா வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது நடக்குதா? என்னத்து கேக்குற? நீ சொன்னேன்னா அதுல இருந்து ஏதாவது க்ளூ எடுத்து ஐடியா பண்ணலாமேன்னு பார்த்தேன். பிரச்சனையா? பிரச்சனைனா நம்ம தான் அந்த வீட்டுக்கே பிரச்சனை. பிரச்சனைலாம் பெருசா கிடையாது, சில்லி மேட்ரு. அந்த கிழமை குளிக்கிற பாத்ரூம்ல ஈட்டர் வேலை செய்யல, அதனால மேல் பாத்ரூம்ல குளிக்காம கீழே வந்து குளிக்குது. இந்த சாவித்திரி சனி தான் சுடு தண்ணி வச்சு கொடுக்குது. என்ன ரொம்ப தான் யோசனை பண்ற மாதிரி இருக்குது. ஒரு ஐடியா. இப்போ உன்னை எதுக்காக வர சொல்லிருக்கேன் தெரியுமா? நல்லா தெரியுது ஐயா, காவ காத்துக்கிட்டு இருக்கேன். குவைத் பாய் லேண்டு அது விஷயமா தானே? பாத்தியா, எப்பவுமே நீ ரொம்ப உஷாரா இருக்கியா. அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கைய வச்சா வெட்டி போடுவா, அவ்வளவு ஷார்ப்பா இருக்கியே. ஆனா என்ன ஒரு வருத்தம்னா, இப்படி தொட நடுங்கியா இருக்கியே, பயந்து சாகுறியே. இந்த பாயோட லேண்ட் விஷயத்துல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு. ஐயா, இது சாதாரண ஐஸ் இல்ல, சேமியா ஐஸையே என் தலையில வச்சாலும் இது வேலைக்கு ஆகாது. பாய் எப்ப வேணாலும் திடுத்துப்புன்னு வந்து நிப்பாரு. அப்புறம் என் தலையை வெட்டி துண்டு துண்டா ஆக்கி பார்சல் பண்ணி குவைத்திலே கொண்டு போய் போய்ச்சிருவாரு. யோ, அந்த மாதிரிலாம் நடக்க விட மாட்டான் அந்த சக்கரபாணி. நான் யாரையா? கடவுள் மாதிரி. என் மேல நம்பிக்கை இல்ல, உன்னை நான் கைவிட மாட்டேயா. இது பாரியா, எல்லா விவரமும் தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். எந்த விவரத்தை சொல்றீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? பாய் குவைத்துக்கு போயாச்சியா? அடுத்த மாசம் வந்து அந்த இடத்தை எனக்கு கிரையம் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காரு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாய்யா, அது மட்டும் இல்ல, பத்திரத்தோட காப்பியை கூட என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. பவர் ஆஃப் அட்டர்னி கூட எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. உண்மையாவா சொல்றீங்க? ஏயா, நான் ஒரு பெரிய மனுஷன்யா. பெரிய மனுஷன் எங்கேயாவது போய் சொல்லுவானா? நான் கேட்கறது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்ல விஷயம் தானே? அந்த கல்யாணத்துக்கு ஒரு இடைஞ்சல் வந்திருக்கு. அந்த இடைஞ்சலை தடுத்து அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போற. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க பாரு, பாய் திரும்பி வரதுக்கு 4-5 மாசமா 1 வருஷமா ஆயிடும். நான் சொல்றதை மட்டும் கேட்டீங்கன்னா உடம்பு நோகாம கை நிறைய காசை பார்க்கலாம்.
நான் சொல்ல போகிற ஐடியாவை வச்சுக்கிட்டு வேலை செய்ய போகிறதே நீ தான். நானா? என்ன செய்யணும்? இந்த நீ சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில செல்வநாயகம் குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி அந்த ஆளுக்கு எப்படி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறன்னு மட்டும் பாரு. இது வரைக்கும் எதுவும் ஃபெயிலியர் ஆனதில்ல, இதுவும் ஃபெயிலியர் ஆகாது. வேணாயா, ஏதாவது வம்பாயிட போகுது. ஐயோ என்னையா இது? நீ ஷார்ப்பா இருக்க நினைச்சா கடைசியில சாம்பிராணியா இருக்க. இங்க பாரு மருது, லட்சுமி வரும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாது. நீ வந்து செய்யாம போ, அது வேற விஷயம். ஆனா வரலட்சுமியை தடுக்காத, இல்லன்னா நீ ஆயுசு பூரா இதே மாதிரி பிச்சைக்காரனா இருக்க வேண்டியதுதான். புரியுதா? இந்த பார், நான் எதுக்கு வாயால பேசிட்டு இருக்கேன்? இந்த புடி புடி, கையில புடி. அப்படி போடு. மருது, நான் சொல்றது என்னன்னு கேட்டுக்க. கொஞ்ச நாளைக்கு அந்த இடம் என்னது, நான் சில கஸ்டமர்ஸ் அங்க கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட முன்ன பின்ன அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுவேன். நீ என்ன செய்யற? எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டே இருக்கணும். அதான் அதே மாதிரி தலையாட்டிக்கிட்டே இரு. ஆனா ஒண்ணு, இப்படி இப்படி தலையாட்டி தொலைச்சு கெடுத்துறாத. அப்படிலாம் ஆட்ட மாட்டேன். புரியுதா? புரியுதா? புரிஞ்சு கிளம்பு. சரி, இது பாரு, இது மட்டும் இல்ல, நீ ஆட்ட இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கும். சரியா? அப்ப நான் வர்றேன்யா. சக்கரபாணி, இவனையும் நம்ப முடியாது போல இருக்கே. செல்வநாயகத்தை லேண்ட பார்க்க விடாதபடி பண்ணிடுவான் போல இருக்கே. மதன், நீ தாண்டா அதுக்கு ஹெல்ப் பண்ணோம். சாவித்திரி தடுக்கல பாஞ்சா நாம பாய்க்குள்ள பாஞ்சிடணும். இவங்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்.